வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார், விஜய் வந்து தன்னுடைய தேர்தல் இதில் ஒய்ஃபுக்கே 12 கோடி கடன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காரு. அதை பற்றி எனக்கு ஒரு குடும்பத்துக்கே கடன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? பொதுவாக நம்ம ஒரே விஷயத்தை மட்டும் சொல்கிறோம் சார். இப்போது அண்ணன் தான் தம்பி கடன் கொடுப்போம். அது கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கு பிறகு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து குடுக்கல் வாங்கல எந்த கடனும் வராது. எந்த குடும்பத்துலேயும் அண்ணன் தங்கச்சிக்கு அண்ணா எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க வாங்கிட்டு போவோம். அண்ணன்கிட்ட பாசமாக கேட்போம். அதேமாதிரி தம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை தம்பி அண்ணனுக்கு இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சிக்கு இருந்தாலும் சரி, தங்கச்சி தம்பிக்கு அக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை அக்கா அண்ணனுக்கு இருந்தாலும் சரி, யாரும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். நல்லா பாருங்கள், கல்யாணம் ஆன பிறகு என்ன ஆகுன்னா, ஒரு தங்கச்சி வீடு கட்டுறா, இல்லை தங்கச்சி பொண்ணுக்கு ஏதோ ஒரு விசேஷம், இல்லை அக்கா பொண்ணுக்கு ஏதோ விசேஷம்னா தம்பி எனக்கு 1 லட்சம் கடன் கொடுறா, பாப்பா விசேஷத்துக்கு கடன் வாங்குவாங்க. கரெக்டுங்களா? இது இருக்கிற தமிழக இருக்கிற வாழ்வியல் முறை. தமிழ்நாட்டில் எல்லாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடனை எப்போ கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? குடும்பத்தில் உள்ள மாமா மச்சான் அக்கா தங்கச்சி கடன் கொடுத்துருப்பாங்க. யாராச்சும் பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ எங்கள் அப்பா இருக்கிட்ட அப்பா எனக்கு 1 லட்சம் கடன் கொடுத்து நான் கேட்பேனா? நான் படிக்கும் போதாச்சும் பரவாயில்ல, படிக்கும்போது அவருடைய கடமை. இப்போ அவருடைய கடமை ஒரு அப்பா வந்து மகனுக்கு பண்ண வேண்டிய கடமை, படிக்க வச்சு ஆளாக்குற வரைக்கும் பண்ண வேண்டிய கடமையாக தான் தாய் தந்தையே இருக்குது. அதை நம்ம கடன் சொல்ல முடியாது. இவர் எந்த வகையிலும் கடன் கொடுத்துருப்பாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமே எந்த டச்சுமே இல்லைன்றாங்க. கரெக்டாக? இப்போ நீங்கள் சஞ்சீவ் வயசு என்ன, 24 25 இருக்குமா? 6 வருஷத்துக்கு என்ன பண்ணிப்பார்? படிச்சிருப்பார். படிச்சவங்க எப்படி கடன் கொடுத்துருப்பார்? நீங்கள் ஒன்று யோசிங்க. பொண்டாட்டிக்கு யார் கடன் கொடுப்பாங்க இந்த உலகத்தில்? உங்களுக்கு மொத்த உரிமையும் சொந்தக்காரியாருன்னா மனைவி தான். அப்பா அம்மாவே அடுத்தது தான். கல்யாணம் ஆகிட்டாலே உன்னுடைய முழு சுதந்திரமும் உன்னுடைய முழு உரிமையும் மனைவிக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த மனைவிக்கு யாராச்சும் 12 கோடி ரூபா கடன் கொடுப்பாங்களா? முதல்ல யோசிப்பாங்க. இதை கேட்குறவன் கேன பையனாக இருந்தால் இந்த கேள்வியில் இந்த நெய் வடிதுன்னுவாங்க. இவர் இதில் வந்து பால் தேடி எல்லாம் வடியுது. இவர் சொல்கிற இந்த பொய் உருட்டுகளில் நீங்கள் யோசிச்சு பாருங்க சார். இது எங்கேயாச்சும் நடைமுறையில் சாத்தியமா? ஒரு வீட்டிலே இவ்வளோ ஊழல் பண்ணும்போது நாட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா? அது வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. இவரை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. அந்த அறிவாளிகளுக்கு இருக்கணும். ஏன்னா இவங்களாம் அறிவாளிகள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களை மாதிரி ஒரு அறிவாளிகள் இந்த உலகத்தில் தேடி கண்டுபிடிச்சா கூட கிடைக்கவே கிடையாது. அப்பேற்பட்ட அறிவாளிகள் இவங்க எல்லாருமே. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா என்னையாவது பேசுகிற நீ எப்படியாவது வந்து பொண்டாடி பிள்ளைலாம் கடன் கொடுப்பேன், ஏதோ ஒரு மாமா மச்சான் கடன் கொடுத்துன்னு சொல்லுவோம். நியாயம் இது இல்லை? ஒரு அண்ணன் ஒரு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அல்ல அத்தை பொண்ணு மாமா பையனுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்லுவோம். நியாயம் இது? பொண்டாட்டிக்கு எப்படியாவது கடன் கொடுப்பேன். யோசிச்சு பாருங்க சார். சிம்பிள் சார். நீ ஒரு செக்கை போட்டு ஒரு கடன் கொடுத்த போய் செக் போட்டு அந்த செக்கு நீயே எழுதி வச்சுட்டா கூட முடிஞ்சு போயிடுச்சு. இல்லை, நான் கடன் கொடுத்த மாதிரி சொல்லி கடன் காட்டிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு செக்கு கொடுக்குறேன். என்னங்கண்ணா, ஆனால் ஒரு 10 லட்சம் செக்கு நான் வச்சுக்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அந்த செக்கை நானே எடுத்து வச்சுக்கினேன். உனக்கு கொடுக்கவில்லை, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியவும் தெரியாது. நான் இப்போ நான் போடுவேன். எங்கள் அண்ணனுக்கு நான் 10 லட்சம் கடன் கொடுத்து நான் எழுதிடுவேன். கணக்கில் பிளாக் பண்ணியே கருப்பு பண்ணியே ஒயிட்டாக இருக்க நான் அந்த கணக்கில் எழுதிடுவேன். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போய் காமிச்சுடுங்க, நான் இவர் வந்து இந்த அண்ணனுக்கு 10 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன், எழுதிட்டு போயிடுங்க. சிம்பிள், முடிஞ்சு போயிடுச்சு. நீ குடிச்சா இல்லைன்னு எவனுக்கு தெரியும்? இப்போ அவங்க தரப்புலேருந்து அவங்க நியாயத்தை வைக்கும்போது நான் ஆகும். அப்போ தான் இவர் மாட்டுவார், வசமாக சிக்குவார். நீங்கள் பாருங்கள். இப்போ அவருடைய கல்யாண விவாகரத்து வந்து 20ஆம் தேதி வருது. அப்போ அந்த அம்மா இதை சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து 12 கோடி ரூபா கொடுத்தது ஒன்று இவர் டேக்ஸ் கட்டிக்கணும், இல்லை வாங்கினதுக்கு அவங்க வந்து டேக்ஸ் கட்டிக்கணும். 2 பேர் யாராவது கட்டி தான் இருக்கணும். 2 பேருமே கட்டலாம். அப்போ எங்கே அந்த 12 கோடி ரூபா யார்கிட்ட போச்சு, எங்கே போச்சு? இப்போ அவங்க தரப்புல ஒரு கண்டிப்பாக ஒரு விளக்கம் வச்சு தான் இருப்பாங்க. ஏன் அமைதியாக இருக்காங்க? இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இவர் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து தில்லா வந்து ஒரு நடிகையோட சுற்றுறாரு. அவங்களுக்கு அவங்க எவ்வளோ பெருந்தன்மையாக ஒரு நடிகையிடம் தொடர்பு தான் சொன்னாங்க. அவங்க பேரை கூட குறிப்பிடாம. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அவங்க தமிழ் ஈழத்து பெண்மணி. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா கஷ்டம் நஷ்டம்லாம் தெரிஞ்சு வளர்த்துருப்பாங்க. ஒரு மனுஷனோட கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன, ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுவோம் சொல்லி வளர்த்துருக்க பெண்மணியாக இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு நேரத்தில் சார் கல்யாணம் வந்து நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. அவங்க எங்கேயாச்சும் பெருசாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் அவங்க பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அமைதியான ஒரு கேரக்டர். இவரோட பிடிக்காம இருக்கலாம் நிறைய பேர். அவங்க மனைவி தங்கமான பெண்மணி சார். நமக்கு 1008 விமர்சனம் இருக்கலாம் விஜய் மீது. ஆனால் அவரது மனைவி எடுத்துங்க, என்ன ஒரு தங்கமான மனைவி தெரியுமா? எங்கேயாச்சும் அவங்க பேசி பார்த்துருக்கீங்களா? யாருன்னா ஜாலியாக சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போய் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு நடிகருடைய மனைவி என்னென்ன கூத்தடிக்கிறாங்க நீங்கள் எல்லாருமே தெரியும். அவங்கள எங்கேயாச்சும் பார்த்துருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும்? நீங்கள் சொல்லுங்கள். குடும்பம் தன் குழந்தைகள் எவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க. நீ அப்பேற்பட்ட மனைவியை வந்து நீ வந்து கொடுமைப்படுத்திருக்க. அவங்க சொல்கிறாங்க சார், நாம சொல்லலை. அவங்க சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே அடைச்சி என்னுடைய உரிமைகளை பறித்திருக்கான்னு கொடுமைப்படுத்திருக்கேன். சாப்பாடு போன கொடுமைப்படுத்திருக்கேன். செலவுக்கு காசு கொடுத்து கொடுமைப்படுத்திருக்கேன் சார். தங்க இடம் இல்லை இந்த கேஸ் விஷயமா இருந்தாலும் நான் நீங்கள் தங்கிறதுக்கு இடம் இல்லை, எனக்கு தங்கிறதுக்கு உங்களோட காசு இல்லைன்றாங்க சார் அவங்க. அதே வீட்டில் இந்த கேஸ் முடியலன்னு வீட்டில் தங்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் போடுறாங்க.
நாளைக்கு வந்து 12 கோடி ரூபா கொடுத்த கடை கொடுத்தது உண்மை இல்லைன்னா என்ன அவர்கள் யோசிச்சு பாருங்க. 12 கோடி ரூபாய் கொடுக்கவே இல்லைங்க என்கிட்ட, எந்த டிரான்ஸ்ஃபரும் எடுத்து பாருங்க, என் அக்கௌண்ட்ல இல்லவே இல்லைன்னு ஒரு இது வந்துச்சுன்னா இவருடைய விசாரணை எந்த அளவுக்கு போகணும்னு கொஞ்சம் பாருங்க. இது எவ்வளோ பெரிய ஏமாத்தக்காரன்றத இவரை ஃபாலோ பண்றது அறிவாளிகள் இருக்காங்க. ஜிடி நாயுடு விட பெரிய அறிவாளிகள் இருக்காரு பார்த்தீங்களா, இவரை ஃபாலோ பண்ற அறிவாளிகள் அவனுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற எல்லாருமே தெரியும், சத்தியமா சொல்றேன், இவங்க ரசிகர்களை தவிர மற்ற எல்லாருமே தெரியும் இவரை பத்தி. சரி சார், அவர் ரசிகர்கள் பார்த்தீங்களா, நேற்று ஒரு குண்டை தூக்கி மாரி பழத்தை தூக்கி போட்டிருக்கணும். அறிவே கிடையாது அவங்களுக்கு. இல்லைன்னு சொல்லிட்டுமே சார், அவங்க எல்லாம் அறிவு. ஒருத்த வந்து நான் கடற்கரை கழுத்து அறுத்துப்பேன் விஜய் ஜெயிக்கலாம் அப்படின்றான். உங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு பெண்மணி சொல்லுது, அவர் வந்து ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாருன்னா பார்லிமெண்ட்ல போய் பேசுவார் அப்படின்ட்டு. எப்படிங்க தமிழ்நாட்டு சிஎம் போய் பார்லிமெண்ட்ல பேசுவார்? இது இவங்களுடைய அரசியல் நாலேஜ் அவ்வளோதான். ஒரு இது சரி, ரசிகர்கள் தான் தற்கொலையா இருக்காங்க. நிற்க வச்ச வேட்பாளர்கள் 2034 தொகுதியிலே விஜய் ஜெயிப்பார்கள். நீ 2034 தொகுதி எங்கே சார் இருக்குது தமிழ்நாட்டில்? எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய அரசியல் அறிவே இருக்குது. இன்னொருத்தர் அவங்க மனைவியே ஏதோ புகார் கொடுத்ததா ஒரு செய்தி. இன்னொருத்தர் கஞ்சா வழக்கிலேருந்து 10 கிலோமீட்டர் வெளியே வந்திருக்காரு, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட நாட்டை முன்னேற்ற பாதை கொண்டு போகிற ஆட்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி சார், ஜனநாயகம் படத்தை தடையிடுன்னு சொல்கிறாருல்ல, ஆனால் பிஜேபி பற்றி மட்டும் ஏன் சார் பேச முடியும்? எப்படி பேசுவாரு? ஒரு வாட்டி பேசுறது ஓனர் டெல்லிக்கு நாளைக்கு வந்து சேர்றா ராசான்னு கூப்பிட்டாங்கல்ல, வர நீ என்ன விட்டு நீ பேசிட்டே இருக்கீங்க, நீ உன்னை விட்டு வச்சுக்கிட்டு தப்பா பேச ஒன்னும் பேசுற ஞாபகம் இருக்கா? பிஜேபி பேச அடுத்த நாள் ரேடியோ இருக்கு, வா உள்ள வா சிபிஐ சம்மன், உடனே மறுநாளே கூப்பிட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா, தூக்குனாங்கல்ல அவரு வாராசானிங்க. இப்ப பேசுறதுக்கு பதிலா அவரு இவெல்லாம் என்ன நாட்டை காப்பாற்ற போறான்? சரி, நாட்டு மக்களை காப்ப ஏமாத்திரியா, மக்களை ஏமாத்திரியா, உன் சுயநலத்துக்காக பொய் சொல்றியா? பாசிசா நாசிசன்ட்டு சார், அது அவங்களுக்கு தெரியும் சார். இப்போ மற்ற எல்லாருக்குமே தெரியும் சார். அதை அவரை ஃபாலோ பண்றாங்க பாருங்க. ரோட்ல சும்மா நின்று கையை கூட கொடுக்காம ஒதுக்கிட்டு கண்ணாடி சாத்திட்டு போறாங்க பாருங்க. அவங்கள சொல்லணும், அவங்களுக்கு அறிவு வேணும். அவங்களுக்கு அறிவு இல்லாமல் நம்ம என்ன சொல்லணும் சார்? நான் ஒரு வாட்டி உங்ககிட்ட சொன்னேன் சார், கோர்ட்லேயே நிரூபணம் ஆட்டி தண்டனையாளர் நிரூபணம் ஆனால் கூட நம்ப மாட்டாங்க. கோர்ட்டில் நீதி விதித்துவானுங்க இவனுக்கு, அந்த மாதிரி ஆட்கள். சரிங்களா, எவிடன்ஸே போட்டு ப்ரூஃப் பண்ணி காமிச்சா கூட இவனுக்கு வந்து இல்லை எங்களால் அப்படி கிடையாதுன்னு, இல்லை அதுக்கு ஒரு விட்டுவானுங்க. உலக ஊர்வலத்தில் எவன் தான் பண்ணல, இவர் பண்ணுறது கிடையாது. இவங்க குடும்பத்தில் இருந்தால் இவங்க ஒத்துப்பாங்க சார். இவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி இருந்தால் இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஓகே சூப்பர்னு உங்களுக்கு என் புருஷன் வந்து இன்னொரு படம் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி விட்டா இவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. நிஜமாக பண்ணாலும் பண்ணுவாங்க சார் இவங்க. அந்த மாதிரி ஆட்கள் சார். ஒன்று சொல்லிச்சு பார்த்தீங்களா, குப்பாளரும் 10 பொண்டாட்டி வச்சுருந்துச்சு பாருங்க. கேவலமாலாம் இதெல்லாம் உட்காந்துங்க, நான் பொண்டாட்டியை கூட எடுத்துட்டு போச்சு பாருங்க. ஒன்று இவங்க அப்பா அம்மாலாம் எனக்கு இதை பார்த்துட்டு என்ன நினச்சாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க எனக்கு ஒன்று புரியல. ஒருத்தர் வந்து நான் செத்து போனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை விஜய் பார்த்து பாருடே, அவன் குடும்பத்தையே பார்த்துக்கலாம், எப்படின்னா உன் குடும்பத்தை பார்த்துப்பான். ஏன்னா ஒரு லாஜிக் வேணாம் மாட்டாது. வடிவேலு சொல்லுவாங்க, ஏன்னா கனவா இருந்தால் ஒரு லாஜிக் வேணாம் மாட்டா அப்படின்னா, எல்லாம் கனவா சித்துப்பா படி சித்து பாடுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது இவங்க பேசுறது. அவன் குடும்பத்தையே பார்த்துக்கலாம், எப்படின்னா உங்க குடும்பத்தை பார்த்துப்பான். எனக்கு புரியவே இல்லை இவனுங்க. இல்லை உண்மையிலேயே இவங்க அறிவோட தான் இருக்காங்களா, இவங்க படிச்சாங்களா, இல்லை படிக்கலையா, இல்லை அறிவு வளர்த்துக்கிட்டாங்களா, இது ஒன்றுமே புரியல. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ தற்கூரிகள் தருதலைகள் இருக்கிறது கட்சி ஆரம்பிச்சுக்காம நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். இது ஒரே லாபம் தான் சார். இவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு தமிழ்நாட்டில் இவ்வளோ தற்கூரிகள் இருக்கான்றதை நம்ம சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால ஒரே லாபம், நடந்த லாபம் இதுதான். இப்போ படம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்து இவருக்கு சிஎம் கனவுல இருக்காரு. ஒருவேளை சிஎம் கனவுல ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமா, அப்படியே இருந்தாலும் அது ஜெயிக்குமா, அல்லது மறுபடியும் அவர் சினிமாவுக்கு போயிடுவாரா? 3 கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. ஜனநாயகம் படம் ஜெயிக்குமாட்டீங்க, அந்த படம் சத்தியமா ஜெயிக்காது. 2ஆம் பாதி கேவலமா இருக்குது ரிப்போர்ட். சரிங்களா, செகண்ட் ஹாஃப் படம் உட்கார முடியாதுன்ற மாதிரி ரிப்போர்ட். ஓகேவா, அதே மாதிரி அடுத்தது அவர் கதை கேட்கல ரெடி ஆகிட்டாரு. கதையெல்லாம் கேட்டு முடிச்சு ரெடியாக வச்சிருக்காரு. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 5 மாதம் காணாமல் போடுவார். நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 5 மாதம் எங்கே இருக்காரே தெரியாது. இந்த கரூர் மேட்டருக்கு அப்புறம் 40 நாள் ஒழிஞ்சிருந்தாங்க பார்த்தீங்களா, சும்மா இருக்கிறலாம் ஒழிஞ்சு ஓடி போய் ஒழிஞ்சினா, அந்த உங்களுக்கு சம்பந்தம் ஓடி போய் ஒழிஞ்சினா. அந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து திரும்ப அடுத்த பதத்துக்கு முன்னாடி பூச்சி அறிவிப்பு வரும். இதான் நடக்க போகுது, வேற ஒரு சேஞ்சஸும் நடக்க போகிறது இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு மாறுதல் வர போகிறதில்ல. இவரால் ஏற்கனவே இருக்கிறதே நல்லா இருந்தால் கூட அப்படியே இருந்துட்டு போடும். ரசா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. நீ தயவுசெய்து திரும்ப வந்து அடுத்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வந்து சேராத அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. இதான் நடக்க போகுது, நீங்களும் பாருங்கள். அப்போ கடைசியாக சார், இந்த புஷி ஆனந்த ஓரம் கட்டிட்டு ஆதவ அர்ஜுனா இப்போ முன்னுக்கு வந்துட்டார்.
அதனால் ரொம்ப ஒரே டென்ஷனில் இருக்காரு புசி ஆனந்த். இது அதாவது சொல்லுவாங்களே, இப்போ ஒரு வெந்தவன் ஒரு அறவைக்காடு, அவன் வளர்ந்து கெட்டவன் வளராம கெட்டவன், அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருக்கும். சரிங்களா? மலை மாடு மாதிரி வளர்ந்து இவனுக்கும் அறிவில்லை, வளரவே வளராத அவனுக்கும் அறிவில்லை. இல்லை வேற இவன் ரெண்டு பேரும் ஒரு சொல்ல ஒரு ஒரு இன்ச்சோட நகர்த்த ஒரு இன்ச்சோட நகர்த்து போட்டுருக்கு. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் டெபாசிட் வாங்குறான்னு பாருங்க. வில்லிவாக்கம் இவன் டி நகர் டெபாசிட் வாங்குறான்னு பாருங்க ரெண்டு பேரும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.